வணக்கம். இந்தியா டைரக்டின் வர்த்தக செய்திகள் எப்பயுமே இந்தியா ஃபர்ஸ்ட். ஆப்பிள் ரைட், ஒரு ஒரு ரொம்ப நல்ல நியூஸ். இது இன்னும் கன்ஃபார்ம்டாக தெரியல. நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தியில் நான் சொல்லியிருந்தேன், எல்லாத்துக்குமே ஊரில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே டைட்டன் சொன்னால் வாட்சு, கோல்டு, ஜுவல்லரிஸ், தனிஷ் ஜுவல்லரிஸ் இதுதான் கண்ணுக்கு தெரியுது. அவங்க ப்ரிசிஷன் இன்ஜினியரிங்கில் இருக்கிறாங்கன்றது நான் சொல்லியிருந்தேன். ப்ரிசிஷன் இன்ஜினியரிங்கிறது நுணுக்கமாக பண்ணுற சில பார்ட்ஸ் எல்லாம், இப்போ அந்த வாட்ச்க்கு உள்ளே இருக்கிற அந்த பார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நுணுக்கமாக பண்ணுறது. இதே இதை ஏர்கிராஃப்ட்க்கு, ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ்க்கு இது மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. மற்றவங்களாம் கை வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க. அது மாதிரி விஷயத்த தலைவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்றது நான் சொல்லிட்டு இருந்தேன். நியூஸ் வந்திருக்கு ரைட். ஆப்பிள் டைட்டன் கூடயும் நம்ம ஊர் செட்டியார் கம்பெனி முருகப்பா குரூப் இவங்க 2 பேர்த்து கூடயும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு ஃபார் ஆப்பிள் ஃபோனோட கேமரா இருக்குல்ல, அந்த கேமரா ஷட்டர்ஸ் அண்ட் கேமராஸ்க்கு. இது ரெண்டுக்குமே ப்ரொடக்ஷன். கேமரா அஃப்கோர்ஸ் சோனி கொடுக்குறாங்க அண்ட் இன்னொன்று ஒரு கம்பெனி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த கம்பெனி பேர் தெரியல. அதுக்கான ஷட்டர் அது தேவைப்படுது. அது இவங்க பண்ணுறாங்க. நல்ல விஷயம். இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டர் வந்துச்சுன்னு சொன்னால் ஞாபகம் வச்சுங்க, டைட்டன் ஷேர் எங்கேயோ பிச்சுக்கிட்டு போகும். நல்ல விஷயம். அடுத்தது கவர்மெண்ட், டேய் நீ மட்டும் சம்பாதிக்காதரா, நானும் சம்பாதிக்கிறேன் சொல்லிட்டு வின்ஃபால் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று போடுறாங்க. வின்ஃபால் டாக்ஸ்னா பேசிக்காக ரிலையன்ஸு, இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்க. ரிலையன்ஸு, ஐஓசி, இன்னும் 2-3 கம்பெனிஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் பெட்ரோல் வாங்குறாங்க. அதாவது நம்ம சொல்கிறது க்ரூடு வாங்குறாங்க. க்ரூடு வாங்கி இங்கே ப்ராசஸ் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை இங்கே விற்கிறாங்க. இது மாதிரி வாங்கும் போதும் இவங்களுக்கு மோஸ்ட்டாக ரஷ்யாவிலேருந்து வருது, இல்லாட்டினா பயங்கர சீப்பான விலையில வேற எங்கேயாச்சும் வரும். ஸோ அப்போ மார்க்கெட்ல விலை ஜாஸ்தியா இருக்கு. இந்த இது சீப்பா வரும் போதும் அதை இந்தியாவுக்கோசரம் கொடுக்கறது. அதுல இந்த இதுக்கும் நடுப்புற அந்த டிஃபரன்ஸ் இருக்கு தெரியுமா? இப்போதான் க்ரூடு கண்ணாப்னான்னு $90 மேல போயிடுச்சுல, அதுல கவர்மெண்ட் டாக்ஸ் போடுறாங்க, வின்ஃபால் டாக்ஸ்ன்றாங்க. இது எனிவே பிட்வீன் 6,800 இருந்துச்சு டு 9,600 per metric ton. இப்போ 41% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. செம்ம காசு இல்லை. கவர்மெண்ட் திடீர்னு டே கல்ட்ரா சொல்லிட்டு வசூல் பண்றாங்க. நல்ல விஷயம். கவர்மெண்ட்டுக்கு அடிஷ்னல் ரெவென்யூ வரும். நல்ல ரெவென்யூ வந்துச்சுன்னா பொருளாதாரம் நல்லா இருக்கிறதுக்கான வழி இருக்கு. அடுத்தது இந்தியன் ஆயில் கார்பரேஷன். இவங்களும் குஜராத் கேஸ், இவங்க 2 பேருமே ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட ப்ராடக்ட்ஸை மார்க்கெட்டிங் பண்றதுக்கான சில வழிகள். கட்டாயம் கிடையாது, நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம் மாதிரி ஒரு MOU போட்டிருக்காங்க. பார்க்கலாம், வந்துச்சுன்னா 2 பேத்துக்குமே நல்லது. இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கும் நல்லது, குஜராத் கேஸ்க்கும் நல்லது. ரெண்டுமே லிஸ்டட் கம்பெனி. ஞாபகம் வச்சுங்க, ரெண்டுமே லிஸ்டட் கம்பெனி. அடுத்தது மணப்புரம். மணப்புரம் ஃபைனான்ஸ் க்ளோஸ் டு அபவுட் $500 million. 1 பில்லியன்றது 1000 மில்லியன், ஒரு பில்லியன்றது 8,350 crores. அப்படின்னா அதுக்கு பாதின்னு எடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4,150 கோடி, ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்ச் வச்சுங்களேன். 4,200 கோடின்னு வச்சுங்களேன். அந்த அமௌண்ட்டை பெறட்டுறாங்க. எதுக்கு? வட்டி கொடுக்கறதுக்கு தான். இவங்களது வட்டி பிஸ்னஸ் தானே, செம்ம வட்டி சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. 19ஆம் தேதி அன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரிங் மெத்தட்ல இன்க்ளூடிங் டாலர் பாண்ட். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு டேட்ல இவங்க எல்லாமே புத்திசாலித்தனமா இருப்பாங்கன்னு நம்புறேன். ஏன்னு சொன்னால், வாங்குற லோன் நீங்க டாலர்ல வாங்குறேன்னு சொன்னால் அது ஹெட்ஜ் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். நம்ம சொல்லிதான் அவங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையாது. இது மாதிரி முட்டாள்தனம்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறாங்க. மெயினா யாரு? சுவிட்சர்லாந்து. லோன் வாங்கினது டாலர்ல வாங்கினாங்க. தலைவர் 42 ரூபா டாலர் இருக்கும்போது வாங்கினாங்க. திடீர்னு இவங்க என்ன வாங்கினாங்கன்னா, பாரு இன்டர்நேஷனல் விலையில பயங்கர சீப்பா வட்டி கிடைக்குதுன்னு. தலைவர் ஹெட்ஜ் பண்ணல. 56, 57 போகும்போதும் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அது வட்டி கணக்குல தானே போகுது. ஸோ இது மாதிரிலாம் மாட்டினவங்களாம் பழைய கதை நிறைய இருக்கு. நீங்க சுவிட்சர்லாந்தோட பழைய ஸ்டோரி எடுத்து பாருங்க. அவன் மெயினா மாட்டினது இது மாதிரி விஷயத்துலதான். லோன் வாங்குறது டாலர்ல, டாலர் ஹெட்ஜ் பண்ணாத இருந்தா காலி ஆயிடுது. அடுத்தது ஜியோ ஃபைனான்சியல் சர்வீஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், தலைவர் முகேஷ் அம்பானி பசங்களுக்கோசரம் அழகா இன்டர்நேஷனல்ல டைப் போட்டு வச்சிருக்காங்க. ஏன்? பிளாக் ராக்ஸ், வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஹெட்ஜ் ஃபண்ட். அதான் நான் சொன்னேன்னா, போய் நைட்டு 12 மணிக்கு போயிட்டேப்பா காசு வேணும்னு சொன்னா $100 பில்லியன் சிங்கிள் செக்கா கிழிச்சு கொடுக்குற
சில டாப் பார்ட்டியில் இவங்களும் ஒன்று. 100 பில்லியன்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு. அது மாதிரி கிழிச்சு கொடுக்குற ஒரு பார்ட்டி. அவங்க கூட வந்து டைப் போட்டிருக்காங்க. எதுக்கு? ஜியோ ஃபைனான்சியல் சர்வீஸ் வந்து ஜேவி போடுறாங்க. ஒன்று வந்து வெல்த் மேனேஜ்மெண்ட், நம்ம பிஎம்எஸ் ஆகட்டும், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும், இது மாதிரி ஒரு பிஸ்னஸ். இது இல்லாத புரோக்கிங், ஸ்டாக் புரோக்கிங் வந்துச்சுன்னா என்ன விலையில கொடுக்க போறாங்களோ தெரியாது. மற்ற புரோக்கர்ஸ் எல்லாமே வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். ஞாபகம் வச்சுங்க, அவங்க வந்தாங்கன்னா புரோக்கிங் வந்து அடிமட்ட ரேட்ல கொடுப்பாங்க. டெக்னாலஜி, டாப் டெக்னாலஜி கொடுப்பாங்க. ஸோ க்ரோ ஆப்பு, அதுக்கப்புறமா ஜீரோதா, ஏஞ்சல் ஒன், இவங்கெல்லாம் வந்து நிலைமை யோசனை பண்ணி பாருங்க. காணாம போயிட மாட்டாங்க, பட் ஸ்டில் காம்படிஷன் வரும்போதும் அன்ஈவன் காம்படிஷனாக இருக்கும். அடுத்தது வந்து எஃப்ஐஐஸ், அவங்களோட டார்லிங் நம்ம சொல்லலாம். யாரு? மோஸ்டா வந்து அதானியில் இருக்கிற ஒரு 6 ஸ்டாக். அதானி என்டர்பிரைசஸ் ஆகட்டும், அதானி போர்ட் ஆகட்டும், அதானி கிரீன் எனர்ஜி ஆகட்டும், வில்மர் ஆகட்டும், அதானி பவர், அதானி டோட்டல் கேஸ் அண்ட் என்டிடிவி, இதெல்லாமே வந்து டார்லிங் ஆஃப் தி மார்க்கெட்னுவாங்க. இதுலலாம் வந்து எஃப்ஐஐஸ் தார்மாரா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. செம்ம காசு பார்த்துருக்குறாங்க. எல்ஐசி என்ன பண்ணாங்க? ஜெகஜோதியா இந்த மார்ச் மாதம் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல விஷயம். வேதாந்தா எங்கேயாச்சும் லோன் கிடைக்குமான்றது அலைஞ்சிட்டு இருந்தாங்க. ரைட். வேதாந்தாவுக்கு சில பிரச்சனைகள் உண்டு. இன்டர்நேஷ்னல் லெவலில் லோன் வாங்கிட்டு அது கட்ட முடியல. எப்பயுமே அந்த வந்து ஒரு லோனை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பிரச்சனைகள். எனிவே அவங்களுக்கு வந்து ஒரு 11 இயர்ஸ் டேர்ம்ஸில் 11 வருஷம் ரீபேமெண்ட் டேர்ம்ஸ் பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் வந்து ஒரு 3918 கோடி ரூபா கொடுத்துருக்குறாங்க. நல்ல விஷயம். அண்ட் இது பூராவே வந்து 2027க்குள்ள இவங்க வந்து பவர் பிஸ்னஸ்ல தான் இறங்குறாங்க. 4.8 கிகாவாட்ஸ் ஆஃப் பவர். நீங்க எடுத்து பாருங்களேன், நிறைய பவர் கம்பெனிஸ் வந்துட்டு இருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ ஆகட்டும், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஆகட்டும், அதானியே வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் இது வந்து போட்டுட்டு இருக்காங்க. சரியான லெவல்ல வந்து பவர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. விட்டா நம்ம கூட மாடியில போட்டு பவர் கொடுக்கலாமான்றது தோணுது. ஆதித்யா பிர்லா இவங்க வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் எடுத்துட்டு வராங்க. ஆதித்யா பிர்லா கேபிட்டல், ரைட். ஆதித்யா பிர்லா கேபிட்டல், ஏபி கேபிட்டல்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு ஸ்டாக் பார்த்துருக்குறோம். நம்மளோட பை லிஸ்ட்லயும் இருந்துச்சு. நம்ம பை சொல்லி ஒரு 15-20 நாள் கழிச்சு டப்புன்னு ஒரே நாளில் 20% தூக்குச்சு. இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க, அடுத்த 3 வருஷத்துல வந்து எங்களோட கெப்பாசிட்டி, கஸ்டமர் பேஸ் இருக்குல்ல, அதை வந்து அப்படியே டபுள் ஆக்கிடுவோம். 10,000 இருந்துச்சுன்னா 20,000, 10,000 எல்லாம் இருக்காது, பல கோடி இருக்கும். ஏற்கனவே வந்து அவங்க பேர்ல வந்து ஏஎம்சி எல்லாமே இருக்கு. நல்ல விஷயம். டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் எடுத்துட்டு வராங்க. குரோ ஆப் மாதிரின்னு வச்சுங்களேன். ரிலையன்ஸ் இருக்கு, ஆதித்யாவும் பிர்லாவும் அதே மாதிரி பண்றாங்க. நல்ல விஷயங்கள். அடுத்தது வந்து மஹேந்திரா பெலினோ நியோ பிளஸ் எஸ்யூவி, இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. 9 சீட்டர் இது. நல்ல விஷயம், பெரிய விஷயம். மஹேந்திராவில் வந்து ஆஃப்லேட் வந்து பயங்கரமான எல்லா வண்டியுமே அவங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. லுக்குக்கெல்லாம் சூப்பர் டூப்பராக இருக்கு. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. எஸ்யூவி 700 அந்த வெஹிக்கிள் உள்ள இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் எடுத்துட்டுனா நிறைய பேர் வந்து சொல்றாங்க பிஎம்டபிள்யூக்கு ஈக்குவலண்டா இருக்கு. 27 லட்ச ரூபாய்க்கு வந்து வர்த் பையிங் தட்ன்றது நல்ல விஷயம். பார்க்கலாமே அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். அதான் வந்துருச்சு 25ல இருந்து அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8 வண்டி லான்ச் பண்றதா சொல்லி இருக்கிறாங்க. அடுத்தது ஜிக்யூஜி. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம இந்த செய்தி பார்த்தோம். வோடஃபோன் இந்தியாவில் வந்து 6,800 கோடி இவங்களும் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டும் வந்து இன்வெஸ்ட் பண்றதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஜிக்யூஜி மட்டுமே வந்து $400 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. 400 மில்லியன்றது அப்ராக்சிமேட்லி பிடிச்சிட்டு போங்களேன், ஒரு 3,800 கோடின்னு வச்சுங்களேன். ஆல்மோஸ்ட் அந்த லெவலுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. நம்மளும் தான் ஏதாச்சும் ஒன்று கிடைச்சிச்சுன்னா நல்ல விஷயம் தான். எனிவே வருத்தப்படுறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை. நம்ம வந்து அந்த லெவலுக்கு வரலாமே, நம்மளுக்கும் வந்து ஃபண்டிங் பண்ற மாதிரி 400 மில்லியன் அதோட ஜாஸ்தி பண்ணிட்டோம். கோல் இண்டியா அவங்க வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களே, பில்டிங் கட்டுறது, ட்ரக் வாங்குறது, இதெல்லாம் கெபாக்ஸ் பணம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்றது 6.5% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 19,840 கோடி போன வருஷம், போன ஃபைனான்சியல் இயர். இது இந்த மார்ச் 31 முடிஞ்சிச்சுல. ரெக்கார்ட் கெப்பாசிட்டி ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 1 லட்சம் டன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கிறாங்க. ஹையஸ்ட் எவர் இந்த வருஷம் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்தது நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு 2 செய்தி தான். அதுக்கப்புறமா வந்து ரிசல்ட்டை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து கண்ட்ரியில நம்ம ஊர்ல வந்து சுகர் ப்ரொடக்ஷன் கம்மியாயிருக்கு.
மெயினாக வந்து கரும்பு விளை வைக்கிறதுல வந்து கர்நாடகாவில் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. ஏப்ரல் 15 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 31.09 மெட்ரிக் டன் மில்லியன் டன் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸ்லைட்டாக கெப்பாசிட்டி வந்து கம்மியாயிருக்கு. இதுக்கு அடுத்தபடியா நொய்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டெல்லி பக்கத்துல இருக்கு. வேர்ல்ட் கிளாஸ் ஏர்போர்ட் கட்டிட்டு இருக்காங்க. ரெக்கார்ட் டைம்ல வந்து யூபி கவர்மெண்ட் வந்து கட்டியிருக்கு. டெல்லி ஏர்போர்ட்டுக்கு இதுக்கும் வந்து ஒரு 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். பிபிசிஎல் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்க பைப்பு மூலமா ஏர்போர்ட்ல வந்து ஏவியேஷன் ஃபியூயல் ஜெட் ஃபியூயல் இருக்குல்ல, அது போட்டு சப்ளை பண்ண போறோம். இதுக்கு வந்து நாங்க வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறோம் அது சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம். ஏர்போர்ட்ல வந்து அங்கங்க பைப் வந்துச்சுன்னா அப்படியே சொறி பெட்ரோல் ஏற்றிக்கலாம்ல. வீட்டுக்கு கொலா போடுற மாதிரி பிளெயினுக்கு கொலா போட்டாங்க போல இருக்கு. எனிவே நல்ல விஷயம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு மிச்சம், செக்யூரிட்டிஸ் இருந்தால் நல்ல விஷயம். 17ஆம் தேதி நாளைக்கு எப்படியா இருந்தாலும் மார்க்கெட் கிடையாது. ஸ்ரீராமநவமி ஃபர்ஸ்ட் டைம் கோயில் கட்டினதுக்கு அப்புறமா ராமநவமி வருது. சாமியா வந்து அயோத்தியாவில் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. சூப்பர்பாக இருந்துச்சு. ரீசெண்டானா ஆஸ் ரீசென்ட்லி ஆஸ் இன்னைக்கு மத்தியானம் வீடியோஸ்லாம் வந்து சிலது பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்மளோட ட்ரஸ்ட் அங்கே வந்து சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கரண்ட்லி. ரொம்ப சந்தோஷமான விஷயம். எனிவே நாளைக்கு வந்து ஏஞ்சல் ஒன்னோட ரிசல்ட்ஸ் இருக்கு. ஐசிஐசிஐ லும்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸோட ரிசல்ட்ஸ் இருக்கு. இது வந்து 17ஆம் தேதி. 18ஆம் தேதி இன்னைக்கு பஜாஜ் ஆட்டோ இருக்கு, ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இருக்கு, இன்ஃபோசிஸ் இருக்கு, ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் இருக்கு. இதுல இந்த 2 பேர்த்தோட ரிசல்ட் பார்த்தே ஆகணும். ஏஞ்சல் ஒன்னையும் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸோட ரிசல்ட் பார்த்தாகணும். முதல்ல இவங்க வந்து டக்குன்னு ஆப்ஷன் ட்ரேட்ஸ்லாம் வந்து கஸ்டமர் இதில் வந்து சூப்பராக அடிச்சு தள்ளிட்டு இருந்தாங்க. மெயினாக வருமானம் புரோக்கிங் தானே. ரூம்ல வந்து ஒரு 150-200 பேர் ஆப்ரேட்டர் உட்காந்துருப்பாங்க. டப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சிபி வந்து இப்போ பயங்கரமான ரூல் போட்டிருக்கு. நீ வந்து கிளைண்ட் ஆர்டர் கன்ஃபர்மேஷன் இல்லாத நீ வந்து பண்ணக்கூடாது. ரைட்? ஒன்று ஃபோன் கன்ஃபர்மேஷன் இருக்கணும், இல்லாட்டினா இமெயில் கன்ஃபர்மேஷன் இருக்கணும். இல்லாத நீ வந்து ஆர்டர் போடக்கூடாதுன்றது சரி டைட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து இன்னம்லாம் போன மாசத்துக்கு இல்ல போன குவார்டர்ல இருந்ததுக்கும் இந்த தரைக்கும் எவ்வளவு வால்யூம் குறைஞ்சிருக்குன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். எனிவே லெட்ஸ் சி. 19ஆம் தேதி இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி விப்ரோ வந்திருக்கு. 20ஆம் தேதி ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது வந்திருக்கு. 22ஆம் தேதிக்கு பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்க்கு வந்திருக்கு. நல்ல விஷயம். 2 இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு, ஒரு 3 டாப் லெவல் ஐடி கம்பெனிஸ் இருக்கு. எல்லாமே வந்து இந்த வாரம் கடைசி இல்லாட்டினா அடுத்த வாரம் பிகினிங்ல இருக்கு. நல்ல விஷயம்தான். எனிவே இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து கவரிங் வந்து எங்க சைட்ல வந்து நிறைய இருக்கும். அண்ட் இந்த தடவை வந்து நிறைய ரிசல்ட் பேஸ்ட் கவரிங் வந்து நாங்கள் பண்ணலான்றது இருக்கிறோம். என்ன நேர்களே, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.